பாஷா, ஏலா, சிம்ரி. அதிகாரம் 16. பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால், இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபமுண்டாக்கி அவர் பார்வைக்குச் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதின் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிரக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்துக் கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். இவன் ராஜதந்திரம் உள்ளவன். இஸ்ரவேல் ஜனத்தார் பாஷாவை நேசிக்கிறார்கள். இவன் இஸ்ரவேல் தேசத்திற்காக சுறுசுறுப்பாய் உழைக்கிறான். ஆனாலும் பாஷா கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறான். இதனால் பாஷா தன்னுடைய குடும்பத்தின் மீது அழிவை கொண்டு வருகிறான். பாஷாவின் குடும்பத்தார் அழிந்து போவார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் பாஷாவை எச்சரிக்கிறார். பாஷா கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். பாஷாவின் இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போது பாஷா தனக்கு வரப்போகும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். யெகூ என்னும் பெயருக்கு அவர் கர்த்தராக இருக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் யெகூ என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ஒரு தீர்க்கதரிசி, ஓபேத்தின் குமாரன், சிமியோனியன், பென்யமீனன், இஸ்ரவேலின் ராஜா. பாஷா என்னும் பெயருக்கு தைரியம் என்று பொருள். இவன் இசக்கார் கோத்திரத்தான். சிம்ரி இவனை வெட்டி கொன்று போட்டான். பாஷா தன் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன் மீது வரும். பாஷாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் அழிவு வரும். பாஷாவின் பாவத்தின் நிமித்தமாகவே அவனுக்கு அழிவு வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியை நிலைநாட்ட தமக்கு சித்தமானவர்களை தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துவார். அனானியின் குமாரனாகிய யெகூ என்பவன் மூலமாய் பாஷாவுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அனானி ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது அவன் ஒரு தீர்க்கதரிசி.
இவன் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. 2 நாளாகமம் 16:7. அனானியின் குமாரனாகிய யெகூ ஒரு வாலிபன். கர்த்தர் யெகூவுக்கு ஆபத்தான ஊழியத்தை கொடுக்கிறார். இவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். யெகூ கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அநேக வருஷங்களுக்கு ஊழியம் செய்கிறான். இவன் பாஷாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து 40 வருஷங்களுக்கு பின்பு யோசபாத்தையும் கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்கிறான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். 2 நாளாகமம் 19:2-3. யெகூ இஸ்ரவேல் ராஜாக்களின் வர்த்தமான புஸ்தகங்களை எழுதினவன் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோசபாத்தின் ஆதி அந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற அனானியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் பாஷாவுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சாதாரணமாக இருந்த பாஷாவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது தலைவனாக வைத்திருக்கிறார். கர்த்தர் பாஷாவுக்கு செய்த நன்மைகளை யெகூ அவனுக்கு நினைவுபடுத்துகிறான். நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் என்று கர்த்தர் பாஷாவுக்கு செய்த நன்மைகளை யெகூ கர்த்தருடைய நாமத்தினால் அறிவிக்கிறான். 10 கோத்திரங்களில் கர்த்தர் பாஷாவை உயர்த்தி இருக்கிறார். யெரபயாம் முதலாவதாக உயர்த்தப்பட்டான். அதன் பின்பு பாஷா உயர்த்தப்பட்டிருக்கிறான். யெரபயாம் தன் பாவத்தின் நிமித்தமாக அழிந்தான். யெரபயாமின் வீட்டாரை அழிப்பதற்காக பாஷா உயர்த்தப்பட்டான். ஆனால் பாஷாவும் யெரபயாமின் விக்கிரக ஆராதனை வழிகளையே பின்பற்றினான். இதனால் இவனுடைய வீட்டாரும் யெரபயாமின் வீட்டாரைப் போல அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் முன்னறிவிக்கிறார். யெரபயாமின் குடும்பத்தை பாஷா அழித்தான். இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். பாஷாவின் வீட்டாரும் அழிக்கப்பட வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் சிம்ரியை எழுப்பினார். பாஷா கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறான். கர்த்தரோ இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணும் அதிகாரத்தை ஒரு துன்மார்க்கனுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான காலத்தில் கர்த்தர் பாஷாவை உயர்த்தி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் தலைவனாக வைத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளுக்கு பாஷா நன்றி உள்ளவனாய் இருக்கவில்லை. அவன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவில்லை. பாஷா யெரபயாமின் வழியிலே நடக்கிறான். அவனைப் போல விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். கர்த்தர் பாஷாவிடம், நீ யெரபயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். பாஷா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவோடு அவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாவம் செய்ய பண்ணுகிறான். அவன் விக்கிரகங்களை ஆராதிப்பதோடு இஸ்ரவேல் ஜனங்களையும் விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கு வழி நடத்துகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதியாமல் நரகலான விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். பாஷாவோ மனுஷருடைய கைகளினால் விக்கிரகங்களை செய்து அவற்றை தெய்வங்களாக ஆராதிக்கிறான். இதனால் கர்த்தருக்கு பாஷாவின் மீதும் விக்கிரகங்களை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தார் மீதும் கோபம் உண்டாகிறது. கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் தங்கள் பாவங்களால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். கர்த்தர் யெரபயாமின் வீட்டை அழித்து போட்டார். பாஷா யெரபயாமின் குமாரனாகிய நாதாபுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். அதன் பின்பு அவன் யெரபயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான்.
யெரொபெயாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவனுடைய குடும்பத்தார் மீது வந்தது. இப்பொழுது பாஷா யெரொபெயாமின் வழியிலே நடக்கிறான். அவனும் யெரொபெயாமைப் போல இஸ்ரவேல் ஜனத்தாரை பாவம் செய்ய பண்ணுகிறான். ஆகையினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாஷாவின் மீதும் வருகிறது. கர்த்தர் பாஷாவுக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லி, இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன் என்று பாஷாவுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை யெகூவின் மூலமாய் உண்டாயிற்று. யெரொபெயாமின் வீட்டாரை அழிப்பதற்கு பாஷா காரணமாயிருந்தான். இப்போது பாஷாவும் யெரொபெயாமைப் போல பாவம் செய்வதினால் அவனுக்கு வந்த அழிவைப் போல பாஷாவுக்கும் அழிவு வரும். யெரொபெயாமின் வீட்டைப் போல பாஷாவின் வீடும் அழிந்து போகும். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். பாஷாவை பற்றிய செய்திகள் 1 ராஜாக்கள் 15:16 முதல் 16:13 வரையிலும் 1 ராஜாக்கள் 21-22 ஆகிய வசனங்களிலும் மேலும் பல வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய வரலாற்றை விளக்குவதற்காக ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த புஸ்தகம் இப்போது யாருடைய கையிலும் இல்லை. பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாஷாவின் மீது உடனே நிறைவேற்றப்படவில்லை. பாஷா இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணி சமாதானத்தோட மரித்து போகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் அவனை திர்சாவிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பாஷாவின் சந்ததியை பற்றி சொன்னபோது, பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று சொன்னார். ஆனால் பாஷாவுக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் மரணம் உண்டாகவில்லை. பாஷாவின் பிரேதத்தை நாய்களோ அல்லது ஆகாயத்து பறவைகளோ தின்னவில்லை. பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் பாஷாவை திர்சாவிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். பாஷா ரெகொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டான். யெரொபெயாமின் வீட்டாரை அழிப்பதில் பாஷா கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறான். தேவனுடைய வேளை வருவதற்கு முன்பாகவே அவன் நாதாபை கொன்று போட்டான். யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்தில் பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாளுகிறான். பாஷா 24 வருஷங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்தான் என்பதை இந்த வாக்கியம் உறுதி பண்ணுகிறது. யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாபை போல பாஷாவின் குமாரனாகிய ஏலாவும் 2 வருஷம் மாத்திரமே ராஜ்யபாரம் பண்ணுகிறான். நாதாபை பாஷா வெட்டி போட்டான். ஏலாவை அவனுடைய படைத்தலைவர்களில் ஒருவனாகிய சிம்ரி என்பவன் வெட்டி போடுகிறான். கர்த்தர் பாஷாவின் வீட்டை யெரொபெயாமின் வீட்டைப் போல் ஆக்குவதாக சொன்னார். அதன் பிரகாரம் யெரொபெயாமின் வீட்டைப் போல பாஷாவின் வீடும் ஆயிற்று. நாதாபுக்கு கண்ணியமான மரணம் உண்டாயிற்று. நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருடைய பட்டணமான கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா நாதாபை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான். நாதாப் யுத்தத்தில் பங்கு பெற்ற போது பாஷா அவனை கொன்று போட்டான். ஏலாவுக்கு யுத்த களத்தில் மரணம் உண்டாகவில்லை. ஏலா திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான். அப்போது ஏலாவுக்கு மரணம் உண்டாகிறது. குடித்து வெறிக்கும்போது உண்டாகும் மரணம் அவமானமான மரணமாகும். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் ஏலாவின் ஊழியக்காரன் ஏலாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். ஏலா திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். ஏலா யுத்த களத்திலே இருக்க வேண்டியவன். ஆனால் அவனோ சோம்பேறியாக அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான். அவன் யுத்த களத்திற்கு போகாமல் ஒருவனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான்.
மனுஷர் குடித்து வெறித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு மரணம் சடுதியில் வரும். அதிகமாக குடிக்கிறவர்கள் சரீர ஆரோக்கியம் கெட்டுப்போய் சீக்கிரத்தில் செத்துப் போவார்கள். குடிகாரருக்கு பூரண ஆயுசு இருக்காது. அவர்கள் தங்கள் ஆயுசு காலத்தின் பாதியிலேயே மரணத்தை சந்திப்பார்கள். சத்துரு குடிகாரர்களை எளிதாக மேற்கொள்வான். அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டது போல சிம்ரி ஏலாவை எளிதாக வெட்டி கொன்று போடுகிறான். ஏலாவால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. ஏலா குடித்து வெறி கொண்டிருந்த போது சிம்ரி உள்ளே புகுந்து அவனை வெட்டி கொன்று போடுகிறான். சிம்ரி ஏலாவை கொன்றதோடு அமைதியாக விடவில்லை. சிம்ரி ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போடுகிறான். பாஷாவின் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் சிம்ரி உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போடுகிறான். பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். இஸ்ரவேலையும் விக்கிரக ஆராதனை செய்யுமாறு பாவம் செய்ய பண்ணினார்கள். இதனால் பாஷாவின் வீட்டாரும் ஏலாவின் வீட்டாரும் அழிந்தார்கள். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறதே. ஏலாவை பற்றி 1 நாளாகமம் 9:8 வசனத்தில் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. இது தவிர நாளாகமம் புஸ்தகங்களில் ஏலாவை பற்றி வேறு எந்த செய்தியும் கூறப்படவில்லை. ஆகையினால் வடக்கு ராஜ்யத்தின் ராஜாவை பற்றி வேறு ஏதாவது ஒரு புஸ்தகம் விரிவாக கூறியிருக்க வேண்டும்.